வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு அண்ட் காலிஃப்ளவர் பொரியல் பண்ணிட்டுருக்கோம். கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு ஜஸ்ட்டு கடாயில் எண்ணெய், கடுகு, மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கணும். உப்பு போட்டு நல்லா அது ஒரு 3/4 80% வேகிற மாதிரி கத்திரிக்காயை நல்லா வதக்கிக்கிட்டு, அந்த பக்கம் காலிஃப்ளவர் அட் அ டைம் சைட்லேயே கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு காலிஃப்ளவரும் போட்டு வறுத்துட்டு கொஞ்ச நேரம் அது வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த சைடு கத்திரிக்காய் ரெடி. அதை எடுத்துகிட்டு நான் அரைச்சி வச்சிருந்த கத்திரிக்காய் விழுது அதில் வந்து என்னெல்லாம் போட்டிருந்தேன்னா வெங்காயம், பூண்டு, கொத்தமல்லி விதை, அதுக்கப்புறம் தேங்காய், சோம்பு, தக்காளி இதெல்லாம் போட்டு நான் முன்னாடியே வதக்கிட்டேன். அதை அரைச்சி இதில் கொட்டி இது கொஞ்ச நேரம் கொதிக்கணும். பெருங்காயம் போட்டிருக்கேன், உப்பு, இதிலே காரப்பொடியும் போட்டு நான் பண்ணினதுனால கத்திரிக்காய் புளிக்குழம்புக்கு இப்போ அடிஷ்னலாக நான் எதுவும் போடலை. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவருக்கு காரப்பொடி, உப்பு அண்டு பெருங்காயம் போட்டிருக்கேன். அது வதங்கிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இது கொதிச்சிட்ருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இந்த பச்சை வாசனை போகணும் இதுக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்புல. அதுக்கப்புறம் புளியை ஆல்ரெடி நான் கரைச்சி வச்சுருந்தேன். மேபி ஒரு டம்ளர் இல்லைன்னா ஒரு 3/4 டம்ளர். அதுக்கப்புறம் மேலே வந்து ஜஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே அந்த பக்கம் காலிஃப்ளவரும் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஸோ காலிஃப்ளவர் முடித்ததுக்கப்புறம் இன்னும் 3 பொரியல் பண்ணணும். ஒன்று வந்து வெண்டைக்காய், இன்னொன்று வந்து கேரட், அதுக்கப்புறம் சவ் இந்த 3 பொரியலும் பண்ண போகிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அதை காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது புளிக்குழம்புல. உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காய் அது உள்ளே போட்டுருவோம். போட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு கொதிக்கட்டும். அப்புறம் கொத்தமல்லி தூவி புளிக்குழம்பு இறக்கிடலாம். இப்போ வந்து காலிஃப்ளவரும் ஆல்மோஸ்ட் ரெடி. அப்புறம் இப்போ தனியாக எடுத்துகிட்டு நான் அதே பாத்திரத்துலேயே வந்து அடுத்த பொரியல் பண்ணிவிடுவேன். யூஸ்வலாகவே அப்படி தான். ஏன்னா எனக்கு வந்து மீதி வராது. இன்றைக்கி நான் என்ன சமைக்கிறேனோ அன்றைக்கே காலி ஆகிடும். மோஸ்ட்லி நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு வாட்டி தொடச்சிட்டு அதிலே தான் அடுத்த பொரியல் பண்ணுவேன். அதுதான் எங்களுக்கு கம்ஃபர்டபுள். அப்புறம் வதக்கி வச்சுருந்த கத்திரிக்காயை இதில் போட்டாச்சு. இன்னும் ஒரு கொதி வரட்டும். அப்போ தான் அந்த ஜூஸ் எல்லாம் கத்திரிக்காயில் இறங்கும். ஏன்னா நம்ம 80% தான் வந்து வேக வச்சுருக்கோம் கத்திரிக்காயை வதக்கும் போது. ஸோ இதுலேயே கொஞ்சம் மீதி வெந்துடும். ரொம்ப குழஞ்சா எங்களுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து ரெசிபியை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் சவ் கறி அந்த சைட் போயிட்டுருக்கு. கண்டினியூவேஷன் இன் த நெக்ஸ்ட் எபிசோட். தேங்க்யூ.